உறுப்பினர் மோகன் உறுப்பினர் மோகன் முடிங்க சுருக்கமா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு இந்த சட்டப்பேரவையின் மூலமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் ஒரையூர், அவியனூர், வீரப்பெருமைநல்லூர், வீரப்பார் என்ற நெல் கொள்முதல் நிலையம் விவசாயிகள் விளை வைக்கின்ற நெல்லை அங்க வாங்கக்கூடிய நிலையம் உள்ளது. இதையெல்லாம் விவசாயிகள் உணவுத்துறை அமைச்சர் ஒரு தடவை கடலூர் மாவட்டத்துக்கு வந்தாரு. 50 ரூபாய் விவசாயி கிட்ட இருந்து லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒருத்தவங்களுக்கு கூட ஏதோ டிஸ்மிஸ் பண்ணன்னு சொன்ன ஒரு பேப்பர்ல பார்த்தேன். அதே போல அங்க அது மட்டும் நடக்கலைங்க. என்கிட்ட வீடியோ ரெக்கார்டான ஒரு விவசாயி பேசுறது இருக்கு. என்ன பண்றாங்கன்னா, நம்ம கொள்முதல் பண்ற அதிகாரிகள் வேற ஒரு வியாபாரி கிட்ட இருந்து வேற ஒரு இடத்துல இருந்து விவசாயி கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணிட்டு அதை அங்க போரா கொட்டுறாங்க. போரா கொட்டும் போது இந்த ஜோன்ல இல்லாத வேற ஜோன்ல இருந்து போய் விவசாயி என்ன பண்றாங்க, அதுக்காக அதை போய் கொடுத்துட்றாங்க. அந்த தனியார் வியாபாரி கிட்ட கொடுத்துட்டு அதை எடுத்துட்டு இங்க கொட்டுறாங்க. அதை நம்ம கேட்கும் போது கொள்முதல் நிலை என்ன சொல்றாருன்னா, இது விவசாயி பேர்ல பதிவு பண்ணிருக்கு, சிட்டா பட்டா வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல அவங்க நெல்லே போடல. அந்த சிட்டா பட்டா இருக்கிற விவசாயி நெல்லு போடல. வியாபாரிகள் அங்க வாங்கிட்டு இங்க அந்த இடத்துல விற்கும் போது இந்த சூழ்நிலை உண்மையாலுமே உழவு ஓட்டி நாத்து விட்டு பெரம்பு நட்டு இந்த நாத்தை நட்டு நெல்லை விளைய வச்சு கொண்டு வர விவசாயிகள் இப்படி அனுமதிக்கிறது ஒரு வரியில கோரிக்கையை மட்டும் சொல்லி தான் அனுமதிக்கிறேன். நீங்க புல் வரலாறு நீங்க சொன்னா அமைச்சருக்கு எல்லாமே தெரியும், அவர் நடவடிக்கை எடுப்பாரு. உணவுத்துறை அமைச்சர் இதை பற்றி எதனா சொல்வீங்களா? முடிங்க. இதுல அவங்க 150 ரூபாய் வாங்குறாங்க. வாங்கும் போது இந்த விவசாயி கிட்ட 50 ரூபா சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனா வெளியே தெரியாம அதிகாரி வச்சு 150 ரூபா வாங்கி விவசாயிகளுக்கு லேட் வளர்த்துறாங்க. 20 நாள் 25 நாள் ஆக்குறாங்க. அதனால இத ஒரு இரும்பு கரம் கொண்டு நம்ம மாவட்ட ஆட்சியர் தலைவர்களுக்கும் அதிகாரிகளும் சொல்லி அந்த மாதிரி ஒரு தவறு பண்ணும் போது அவங்களை வழக்கு அந்த வியாபாரிகளை வழக்கு ஒன்று போட்டால்தான் அந்த பயம் வரும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் சொன்னது கடலூர் மாவட்டம் மட்டுமல்ல, நானே கிட்டத்தட்ட 12 மாவட்டங்கள் ஆய்வு செய்தேன். 12 மாவட்டங்களில் இருக்கிற கிட்டத்தட்ட 4326 டிபிசி நேரடி நெல் நிலையங்கள் எல்லா மாவட்டமும் சேர்ந்து கிட்டத்தட்ட 4339 மாவட்டங்கள் கிட்டத்தட்ட. அதில் 4326 சென்டர்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஏசான் டுடே ஓப்பன் இருக்குது. 484 ஓப்பன் சென்டர்ஸ் இருக்குது. இது இன்று நேற்று நாளையெல்லாம் வரல, இப்படிலாம் லிஸ்ட்டில் வரல. இது பல ஆண்டு காலமாக, குறிப்பாக முந்தைய திராவிட ஆட்சி காலங்களில் சிறப்பாக இந்த 50 ரூபா 100 ரூபா 20 வாங்குறாங்க. இது அவங்க லஞ்சம் வாங்குவது மட்டும் குறிக்கோள் இல்லை, அவங்க மட்டும் இது பண்ண வரல. இது என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயிகிட்டேருந்து நம்ம ஆட்சி காலங்களில் வந்ததுக்கப்புறம் எல்லா விவசாயிகளும் நேரடியாக சந்தித்து எங்கெல்லாம் டிபிசி சென்டரில் அவங்க நெல்லை கொள்முதல் பண்ணுறோமோ அந்த இடத்துல 2 நாட்கள், மினிமம் 2 நாட்கள், மேக்ஸிமம் 7 நாட்களில் பேமெண்ட் பண்ணுறோம். எங்கேயும் பெண்டிங் இல்லை. இந்த இது முன்னாடி NCCF செங்கல்பட்டு பட்ட ஒரு 4-5 மாவட்டங்களில் பண்ணும்போது கூட அங்கிருந்த 1376 கோடிக்கு 5,45,454 மெட்ரிக் ப்ரொக்யூர் பண்ணியிருந்தாங்க NCCF முந்தைய காலங்களில். அதோட 317 கூட பெண்டிங் இருந்தது. நம்ம ஆட்சி அமைஞ்ச அடுத்த நாள் மே 10 ஆட்சி அமைச்சோம். அப்போவே விவசாயிகளை கூப்பிட்டு கலந்து ஆலோசனை பண்ணி என்ன பேமெண்ட்டோ கிட்ட 317 கோடி செட்டில் பண்ணியாச்சு. பெண்டிங் எதுவும் இல்லை.